பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். அப்பப்பா, என்ன வெயில் இப்படி பொழக்குது. கலப்பிடுங்க போலான்னு நினைச்சா வேலை ஒன்றும் ஆகாது போலயே. என்ன செண்பகம் தனியா புலம்பிட்டு இருக்கிற? என்ன விஷயம்? எல்லாம் இந்த வெயில் தான். ஒரே அனல் காத்தா வீசுது. வெயில் காலத்துல அனல் காத்து வீசாம தென்றல் காத்தா வீசும். கிண்டல் பண்ணாத கையில், நானே கலப்பிடுங்க முடியாம நிக்கிறேன். அதுக்கு நீ வெயில் வர்றதுக்கு முன்னாடியே வயலுக்கு போயிருக்கணும். நீ தாமதமா எழுந்துவிட்டு இப்ப சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க. சரி சரி, சாயங்காலம் வெயில் இறங்குனதும் போயிடுறேன், சரியா? போனா சரிதான். அது இருக்கட்டும், நீ மீன் குட்டை தயார் பண்ணி வச்சியே, மீன் வாங்கி விட்டுட்டியா? இன்னும் இல்லை செண்பகம். என்ன மீன் விடுறதுன்னு குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம்? எது நல்ல லாபம் கிடைக்குதோ அதை போட்டுற வேண்டியது தானே. அது மாதிரி நிறைய மீன் இருக்கே, ஆனா நமக்கு சரியா வரத பார்த்து தானே போட முடியும். அதுவும் சரிதான். நிறைய மீன் ரகம் இருக்கிறதுனால நமக்கு குழப்பம் வர்றது இயல்பு தான். இந்த ஜிலேபி மீனை போட்டு பாரேன், நல்ல ருசியா இருக்கும்ல. முந்தா நேத்து கூட நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டு ருசி பார்த்ததுக்கெல்லாம் அதை வளர்க்க முடியாது செண்பகம். அதை பத்தின விவரம் தெரிஞ்சாதான் லாபம் பார்க்க முடியும். உனக்கு தெரியுமா அதை பத்தி ஏதாவது? எனக்கு குழம்பு வைக்கிறது மட்டும்தான் தெரியும், வளர்க்கலாம் தெரியாது. அப்ப எப்படி இந்த மீனை வளர்க்க சொல்ற? இதை பத்தின விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே நீனு. அப்படி யாரையும் எனக்கு தெரியாதே, உனக்கு தெரிஞ்சா சொல்ல. மீன் குட்டை போடுறதுன்னா அதை பத்தின விவரம் தெரிஞ்சவங்க 4 பேரை தொடர்புல வச்சிருக்க வேண்டாமா நீனு? சரி பரவாயில்ல, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ரொம்ப நல்லது செண்பகம். இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? ஓரின திலேப்பியா மீன் வளர்ப்பு முறைகள் பற்றி பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே. செல்வராஜ் அவங்க சொல்றத கவனமா கேளு. பொதுவாக பெர்சிஃபார்ம்ஸ் மற்றும் சிச்லிடே குடும்பத்தை சேர்ந்த சுமார் 100 வகையான மீன்கள் கூட்டாக திலாப்பியாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மீன் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் இம்மீன்கள் ஓரியோக்ரோமிஸ், சரத்தோடன் மற்றும் திலாப்பியா வகைகளை சேர்ந்தவை. திலாப்பியாக்கள் உலக அளவில் மிகவும் பரவலாக அறிமுகப்படுத்தப்பட்ட மீன்களில் ஒன்றாகும். இவற்றின் வேகமான வளர்ச்சி மற்றும் சுவையில் கோழியை போன்ற குணங்கள் உள்ளதால் இம்மீன்கள் பொதுவாக நீர்வாழ் கோழி என்று அழைக்க காரணமாக உள்ளது. உலகில் கெண்டை மீன்களுக்கு பிறகு 2வது மிக முக்கியமான வளர்ப்பு மீன் திலாப்பியா ஆகும். திலாப்பியா உற்பத்தி சுமார் 2008இல் 2.9 மில்லியன் டன்கள் முதல் 2018இல் 6.2 மில்லியன் டன்கள் வரை உள்ளது. சீனா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் திலாப்பியா மீன்களை அதிகமாக உற்பத்தி செய்கின்றன. நைல் திலாப்பியா ஓரியோக்ரோமிஸ் நிலோட்டிகஸ், மொசாம்பிக் திலாப்பியா ஓரியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ், நீல திலாப்பியா ஓரியோக்ரோமிஸ் ஆரியஸ் மற்றும் ரெட் பிரெஸ்ட் திலாப்பியா, திலாப்பியா ரெண்டாலி ஆகியவை வணிக ரீதியாக வளர்க்கப்படும் முக்கியமான இனங்கள் ஆகும். திலாப்பியாக்களின் பூர்வீகம். திலாப்பியாக்கள் ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு மத்திய தரை கடல் நாடுகளே பூர்வீகமாக கொண்டவை. பொதுவாக நைல் திலாப்பியா நைல் நதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏரிகளான விக்டோரியா ஏரி, ஆல்பர்ட் ஏரி, யோகா ஏரி, ரூடால்ஃப் போன்ற பூர்வீகமாக கொண்டது. மொசாம்பிக் திலாப்பியா ஜாம்பியா, ஜிம்பாப்வே மற்றும் மொசாம்பிக் ஆகிய நாடுகளில் உள்ள ஜாம்பேசி நதி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சரியா ஏரி, கபோரா பாசலா ஏரி போன்றவற்றை பூர்வீகமாக கொண்டது. திலாப்பியா மற்றும் சரத்தோடன் வகையை சேர்ந்த இனங்கள் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள சாட் ஏரி மற்றும் போல்டா ஏரி போன்றவற்றை பூர்வீகமாக கொண்டது. நைல் திலாப்பியா மற்றும் மொசாம்பிக் திலாப்பியா. மொசாம்பிக் திலாப்பியா மற்றும் நைல் திலாப்பியா இவற்றின் முக்கிய வேறுபாடு அவற்றின் மேல் உள்ள கருகிற வரிகள் ஆகும். நைல் திலாப்பியா உடலில் கருகிற வரிகளை கொண்டிருக்கும். இனப்பெருக்கம். தாய்வழி வாய் அடைக்காக்கும் முறை.
ஓரியோக்ரோமிஸ் இனத்தை சேர்ந்த நைல் திலாப்பியா, மொசாம்பிக் திலாப்பியா மற்றும் ப்ளூ திலாப்பியா ஆகியவற்றில் பெண் மீன்கள் முட்டைகளை அடைக்காக்கின்றன. இம்முறையில் பெண் மீன் மண்குழி கூட்டில் முட்டையிடுகிறது. ஆனால் கருத்தரித்த பிறகு பெண் மீன் கருவுற்ற முட்டைகளை வாய்க்குள் உறிஞ்சி குஞ்சு பொரிக்கும் வரை 12 14 நாட்கள் 200 முட்டைகளை வரை அடைக்காக்கும். தந்தை வழி வாய் அடைக்காக்கும் முறை. சரத்தோடன் மெலனோத்தோரன் இனத்தில் பெண் கூட்டை விட்டு வெளியேறும் போது ஆண் மீன் வாய்வழி அடைக்காக்கின்றது. இரு பெற்றோர் வாய் அடைக்காக்கும் முறை. சரத்தோடன் கலியஸ் இனத்தில் ஆண் மற்றும் பெண் 2 முட்டைகளை அடைக்காத்து குஞ்சு பொரித்த பிறகு குஞ்சுகளை பாதுகாக்கின்றன. நைல் திலாப்பியாவின் மேம்படுத்தப்பட்ட விகாரங்கள் வகைகள். கிஃப்ட் வகை. வேர்ல்ட் ஃபிஷ் சென்டர் பிலிப்பைன்ஸ், மலேசியா இவ்வகை காட்டு நைல் திலாப்பியாவில் இருந்து உருவாக்கியுள்ளது. சித்திரலட வகை. நாம்சாய் பண்ணைகள் தாய்லாந்து சித்திரலட 1 மற்றும் சித்திரலட 2 வகைகளை உருவாக்கியது. கிஃப்ட் வகை. ஷாங்காய் மீன்வள பல்கலைக்கழகம் சீனா 11வது தலைமுறை கிஃப்ட் வகையிலிருந்து இதை உருவாக்கியது. அப்பாசா வகை. வேர்ல்ட் ஃபிஷ் சென்டர் எகிப்து பூர்வீக நைல் திலாப்பியாவிலிருந்து இவற்றை உருவாக்கியது. கிஃப்ட் திலாப்பியா மரபணு ரீதியாக மேம்படுத்தப்பட்ட பண்ணை திலாப்பியா இந்தியாவில் மீன் வளர்ப்பிற்கான முக்கியமான இனங்களில் ஒன்றாகும். இது வேகமாக வளரும் திறனை கொண்டிருப்பதால் மிகவும் விருப்பமான மற்றும் மீன் வளர்ப்பில் உகந்ததாகவும் மாறியுள்ளது. பொதுவாக வெப்பநிலை இதன் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றதாக இருப்பதால் வெப்பமண்டல இடங்களில் வளர்ப்பதற்கு இந்த மீன் மிகவும் பொருத்தமானது உள்ளது. இந்த மீன் ஒரு சிறந்த இனப்பெருக்கம் செய்யும் மீன் மற்றும் பல ஆராய்ச்சி நிறுவனங்களின் தொடர்ச்சியான முயற்சிகள் ஒற்றை பாலின அனைத்து ஆண் வளர்ப்பு மோனோசெக்ஸ் ஆல்மெல் கல்ச்சர் உற்பத்திக்கு வழிவகுக்கின்றன. தற்போது நம் நாட்டில் கிஃப்ட் வெற்றிகரமாக உற்பத்தி செய்யப்பட்ட வளர்க்கப்படுகிறது. இந்த இனம் 50 80 கிராம் அளவுள்ள மீன்களிலிருந்து 600 900 கிராம் அளவை அடைய 6 மாதங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்கின்றன. நைல் திலாப்பியா ஓரியோக்ரோமிஸ் நைலோட்டிகஸ் 8 வெவ்வேறு தலைமுறை தேர்வு மூலம் சர்வதேச வாழ்க்கை நீர்வாழ்வள மேலாண்மை மையம் இக்லாரம் கிஃப்ட் வகை உருவாக்கியது. இந்தியாவில் கிஃப்ட் திலாப்பியா குஞ்சு மற்றும் இளம் உயிரி விநியோகம். கிஃப்ட் திலாப்பியா தற்போது ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடாவில் உள்ள ராஜீவ்காந்தி மீன் வளர்ப்பு மையத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது. மேலும் கேரளாவின் கொச்சியில் உள்ள வளர்ப்படத்தில் திலாப்பியா பல இன மீன் வளர்ப்பு வளாகத்தில் கிஃப்ட் திலாப்பியாவை RGCA உற்பத்தி செய்கிறது. தற்போது TNJFU வலங்குண்டா நீருயிரி வளர்ப்பு கிருஷ்ணகிரி பாரூர் மையத்தில் திலாப்பியா மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. ஆண் மீன்களில் பிறப்பற்று பாப்பிலா கூர்மையாக இருக்கும். மேலும் அது ஒரு பொதுவான சீறுநீர் பிறப்பிற்கு திறப்பை கொண்டிருக்கும். பெண் மீன்களில் இது தட்டையாகவும் வட்டமாகவும் இருக்கும். மேலும் கிடைமட்ட பிளவு போன்ற பிறப்பரப்பு திறப்பை கொண்டிருக்கும். கிஃப்ட் திலாப்பியா வளர்ப்பு அமைப்புகள். குளங்கள், பாண்ட், கூண்டுகள், கேஜ், தொட்டிகள், டேங்க். அனைத்து ஆண் கிஃப்ட் திலாப்பியா இளம் உயிரி உற்பத்தி. அதிக வளர்ச்சி விகிதத்தை அடைவதற்கும் குளங்களில் கட்டுப்பாட்டப்பட்ட இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கும் ஆண் திலாப்பியா குஞ்சுகளை மட்டுமே உற்பத்தி செய்யும். பாலின மாற்ற முறை மிகவும் பொதுவான மற்றும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நுட்பமாகும். இந்த முறையில் பிற்பரப்புகள் வேறுபடுத்தப்பட்ட முடியாததால் 14 மில்லிமீட்டர் நீளத்திற்கும் குறைவான குஞ்சுகள் பாலின மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மாற்றத்திற்கு இனப்பெருக்கத்தில் உற்பத்தி செய்யப்படும் 3 7 நாள் வயதுடைய குஞ்சுகள் சேகரிக்கப்பட்டு 3.2 மில்லிமீட்டர் வலை மூலமாக பிரிக்கப்படுகின்றன. பொதுவாக மீன் குஞ்சுகளுக்கு 40% புரதம் கொண்ட தரமான தீவனம் அளிக்கப்பட வேண்டும். அத்தீவனம் தயாரிக்கும் போது ஆண் பாலின ஹார்மோன் 17 ஆல்பா மெத்தல் டெஸ்டோஸ்டிரான் 50 60 மில்லிகிராம் 1 கிலோ தீனிக்கு கலக்கப்பட வேண்டும். திலாப்பியா வளர்ப்பின் நன்மைகள். அனைத்து உண்ணி உணுப்புகள் பழக்கம், பாலியல் இருவகைத்தன்மை, ஒத்திசைவற்ற இனப்பெருக்கம், வெப்பமண்டலத்தில் ஆண்டு முழுவதும் முட்டையிடுதல், கையாளுதல் மற்றும் கையாளுதலுக்கு சகிப்புத்தன்மை. ஒற்றை பாலின ஆண் திலாப்பியா வளர்ப்பு முறைகள். பண்ணையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்க ஒரு வழி ஒற்றை பாலின அல்லது குறிப்பாக அனைத்து ஆண் திலாப்பியா விரலிகளை வளர்ப்புக்கு பயன்படுத்துவதற்கும் ஆண் திலாப்பியாக்கள் தனியாக வளர்க்கப்படும் போது பெண்களை விட வேகமாக பெரியதாகவும் வளர்க்கின்றன. கைமுறை பாலின நிர்ணயம். வளர்ப்பு குளங்களில் இருப்பு வைப்பதற்கு முன் ஆண் மற்றும் பெண் திலாப்பியா விரலிகளை காட்சி ரீதியாக அடையாளம் கண்டு கைமுறையாக பிரிப்பதை இது உள்ளடக்கியது. இந்த முறையின் வெற்றி ஆண் திலாப்பியாக்களை பெண் திலாப்பியாக்களிடமிருந்து துல்லியமாக வேறுபடுத்தி அரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பண்ணை தொழிலாளர்களின் திறனை பொறுத்து இந்த முறை மிகவும் கடினமானது மற்றும் காலவிரயமானது. ஹார்மோன் சிகிச்சை மூலம் பாலின மாற்றம். பெண் திலாப்பியா குஞ்சுகளில் பாலின மாற்றத்தை தூண்டுவதற்கு புதிதாக பொரித்த திலாப்பியா குஞ்சுகளை 17 ஆல்பா மெத்தல் டெஸ்டோஸ்டிரான் என்ற செயற்கை ஹார்மோன் கொண்ட உணவை 4 5 வாரங்களுக்கு வழங்குவதை இந்த முறை உள்ளடக்கியது. ஹார்மோன் 1 கிலோ தீவனத்திற்கு 10 60 மில்லிகிராம் ஹார்மோன் என்ற விகிதத்தில் உணவு கலக்கப்படுகிறது. ஒரு முறை அனைத்து மீன்களும் ஆண் மீன்களாக மாறி பிறகு வளர்ப்பு குளங்களில் இனப்பெருக்கம் நடைபெறாது.
இந்த முறையை பயன்படுத்தி அனைத்து ஆண் திலேப்பியாக்களையும் பெறுவதில் 90லிருந்து 100% வெற்றி விகிதம் உள்ளது. செயற்கை அல்லாத வேதிப்பொருள்களை பயன்படுத்தி பாலினம் மாற்றுதல். ஒரு கரிமம் முதலிலிருந்து ஒரு பைட்டோ ஆண்ட்ரோஜன் திலேப்பியா மீன் குஞ்சுகளில் பாலின மாற்றத்தை தூண்டுவதற்கு திறம்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. இதை பயன்படுத்தும் முறை என்னவென்றால், சாறு 95% எத்தனால் கலந்து கரைக்கப்படுகிறது. பின்னர் அந்த கரைசல் ஒரு வாரம் அப்படியே வைக்கப்பட்டு திலேப்பியா மீன் குஞ்சுகளை தீவனத்தின் மீது தெளிக்கப்படுகிறது. பாலின மாற்றத்தை தூண்டுவதற்கு பைன் மகர்ந்த பொடி கலந்த தீவனம் மீன் குஞ்சுகளுக்கு 28 நாட்களுக்கு வழங்கப்படும். மத்திய லூசன் மாநில பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் மற்றும் பீகோல் பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பாளர் பண்ணையில் சரிபார்க்கப்பட்ட அடிப்படையில் இந்த சிகிச்சையானது 87லிருந்து 95% வரையிலான ஆண் மீன் குஞ்சுகளை உருவாக்கும் என அறியப்படுகிறது. கலப்பினமாக்குதல். இந்த முறையானது வெவ்வேறு வகையான திலேப்பியா மீன்களை இனச்சேர்க்கை செய்வதன் மூலம் அனைத்து ஆண் கலப்பினங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய முறையை உள்ளடக்கியது. வெவ்வேறு இனங்களின் தூய மரபணு வகைகளை பெறுவது கடினம் என்பதால் இந்த முறைக்கு வணிக ரீதியான பயன்பாடு குறைவாகவே உள்ளது. சீரான முடிவுகளை பெற மீன் வகையின் தூய்மை தன்மை அவசியம். அடுத்ததாக, மரபணு ரீதியான ஆண் திலேப்பியா அல்லது YY சூப்பர் ஆண் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் 1980களின் பிற்பகுதியில் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது. பெரிய அளவில் அனைத்து ஆண் நைல் திலேப்பியா மீன் குஞ்சு விருப்ப மீன்களை உற்பத்தி செய்வதற்காக இந்த கூட்டுப்பணி செயல்படுத்தப்பட்டது. தொடர்ச்சியான மரபணு கையாளுதல், பெண்மையாக்குதல் மற்றும் புதிய YY ஆண்கள் உற்பத்தி செய்வதற்கான சந்ததி சோதனை ஆகியவை இம்முறையில் அடங்கும். மரபணு ரீதியாக ஆண் YY மரபணுகள் சாதாரண XX பெண்களுடன் இனச்சேர்க்கை செய்யும் போது அனைத்து ஆண் XY சந்ததிகளை உருவாக்க முடியும். இந்த முறையில் சராசரியாக 96.5% ஆண் மீன்கள் என்ற வெற்றி விகிதம் உள்ளது. ஓரின திலேப்பியா மீன் வளர்ப்பு முறைகள் பற்றி பொன்னேரி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சே. செல்வராஜ் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுது செண்பகம். இந்த தகவலை வச்சுக்கிட்டு நான் தைரியமா திலேப்பியா மீன் வளர்க்க போறேன். நல்லது கயல். வேற எந்த சந்தேகம் வந்தாலும் அவங்கள நீ தொடர்பு கொள்ளலாம். அப்படியே மீனெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோ. ஆமா, நீ கலப்பிடுங்க போறேன்னு சொன்னியே, இன்னும் போலையா? பாத்தியா, அப்படியே பேச்ச மாத்திட்டியே. நான் சும்மா விளையாடின செண்பகம். மீன் தானே, கொடுத்துட்டா போச்சு. வானொலிக்கு 90. மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி. ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில் 1978 வானொலியில் நான் இங்கே சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும், நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அம்மா தாயி மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்ட ஈஸ்வரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்குயுது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்குயுது. இப்படி அது போயிட்டு இருக்கும். அந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் அந்த வீட்டில் அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க. மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். வானம் மழையை பொழிந்தால் தானே வாழ்க்கை சுகமாகும். மண்ணில் ஈரம் இருந்தால் தானே மனசும் இதமாகும். தோழர்களே உயர்வோம் வாரி உழவ
உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். பூமி வளமாயிருந்தால் தானே பயிர்கள் தலை காட்டும். பொறுப்பாய் நாமும் உழைத்தால் தானே புன்னகை முகம் காட்டும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே. இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே. தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும், தண்ணீர் தேவை குறைவாகும். சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும், தண்ணீர் செலவும் குறைவாகும். உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. உழைப்போம் வாரீர் தோழர்களே, உயர்வோம் வாரீர் உழவர்களே. நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது. குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது. நீர்வளம் நிலவளம் காப்பதனாலே நிம்மதி கிடைக்கிறது. குறைந்த செலவில் நிறைந்த மகசூல் வாய்ப்பும் இருக்கிறது. உழவு தொழிலை சுற்றி இந்த உலகம் சுழல்கிறது, இந்த உலகம் சுழல்கிறது. வள்ளுவர் சொன்னது சத்தியம் என்கிற உண்மை புரிகிறது, சத்திய உண்மை புரிகிறது. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். பயிர்களை தாக்கும் கரையான்களும் மேலாண்மையும். நமது நாட்டில் கரையான்கள் பல ஆண்டுகளாகவே பயிர்களை தாக்கக்கூடிய மிக முக்கியமான பூச்சி இனமாக இருந்து வருகின்றது. இந்தியாவில் இதுவரை 190 வகையான கரையான்கள் பல வகை பயிர்கள் மற்றும் மரங்களை தாக்குவதாக கண்டறியப்பட்டுள்ளது. கரையான்கள் பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுகின்றன. கரையான் ஒரு முழுமையான பரிணாம வளர்ச்சியடைந்த சமூக வாழ் பூச்சி இனம் ஆகும்.
கரையான்கள் வசிப்பதற்கு புற்று அல்லது கூட்டினை தாமே சொந்தமாக மண்ணின் மேற்பரப்பில் அல்லது நிலத்தின் அடியில் அல்லது காய்ந்த கட்டைகளில் கட்டிக்கொள்கின்றன. ஒரு கரையான் குடும்பத்தில் ஒரு ராஜா, ஒரு ராணி, 90 முதல் 95% பணி செய்யும் கரையான்கள், 5 முதல் 6% போர் வீரர் மற்றும் 2 முதல் 3% இளம்நிலை கரையான்களும் இருக்கும். ராணி கரையான் ஒரு நாளுக்கு 30,000 முட்டைகள் வரை இடும். 50 முதல் 60 நாட்களில் முட்டையிலிருந்து இளம் கரையான்கள் வெளிவர துவங்கும். பணி செய்யும் மற்றும் போர் வீரர் கரையான்கள் ஓராண்டிற்குள் முதிர்ச்சி அடைந்து 3 முதல் 5 ஆண்டுகள் வரை வாழும். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தின் பொழுது ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க கரையான்கள் சிறகுகளுடன் வெளிவந்து பறக்கும். பிறகு கீழே விழுந்தவுடன் சிறகுகளை உதிர்த்துவிட்டு அந்த இடத்தில் புதிய புற்றினை கட்ட ஆரம்பிக்கும். பெண் இனப்பெருக்க கரையான்கள் முட்டையிடுவதனால் கரையான்கள் கூட்டமாக பெருக ஆரம்பிக்கும். கரையான்களின் வயிற்று பகுதியில் பல்வேறு வகையான நுண்ணுயிரிகள், அதாவது பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோவான்கள் வாழ்கின்றன. இந்த நுண்ணுயிரிகளும் கரையான்களும் ஒன்றுக்கொன்று பயனுள்ள வகையில் சார்ந்து வாழ்கின்றன. கரையான்கள் பெரும்பாலும் மரம் மற்றும் மரத்திலான பொருட்களை உண்ணுகின்றன. மரத்தில் உள்ள செல்லுலோஸ் என்னும் சர்க்கரையை இந்த நுண்ணுயிரிகள் செல்லுலேஸ் என்னும் நொதியினை சுரந்து செரிக்கச் செய்கின்றன. ஆனால் மரத்தின் செல்லுலோஸை செரிக்கும் பண்பு மற்ற பூச்சிகளை விட கரையான்களுக்கு இருப்பது சிறப்புத்தன்மை ஆகும். மைக்ரோ டெர்மைட்டினே என்னும் சிறு குடும்பத்தில் உள்ள கரையான்களின் புற்றுகளில் டெர்மைட்டோமைசிஸ் எனப்படும் பூஞ்சைகள் வளர்கின்றன. கரையான் புற்றினுள் நிலவும் மிதமான தட்பவெட்ப நிலை பூஞ்சை வளர்வதற்கு ஏற்றதாக அமைகிறது. முதிர்ந்த பூஞ்சைகளை இளம் பருவ கரையான்கள் உணவாக உட்கொள்கின்றன. தானிய பயிர்கள், அதாவது நெல், கோதுமை, பார்லி, சிறுதானியங்கள், சோளம், கம்பு, கேழ்வரகு, மக்காச்சோளம், பயறு வகைகள், நிலக்கடலை, பருத்தி, தேயிலை, காப்பி, தென்னை, பனை, முந்திரி, கிழங்குகள், மா, எலுமிச்சை, சப்போட்டா, கொய்யா மற்றும் திராட்சை ஆகிய வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை கரையான்கள் தாக்குகின்றன. மைக்ரோடெர்மஸ், ஹெட்ரோடெர்மஸ் இண்டிகோலா மற்றும் ஓடான்டோடெர்மஸ் ஒபிசஸ் ஆகியவை நெற்பயிரை தாக்கும் முக்கிய கரையான்கள் ஆகும். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறுவடை கரையான்கள் நெற்பயிரை தாக்கும். இவை பயிரின் ஆரம்ப நிலையில் நெல் நாற்றுகளை வெட்டி எடுத்து சென்றுவிடும். பயிர் முதிர்ந்த நிலையில் நெற்கதிரை வெட்டி சேதத்தை விளைவிக்கும். மைக்ரோடெர்மஸ் ஒபிசி கோதுமையை தாக்கும் முக்கிய கரையான் ஆகும். இது வேர்களை தின்றுவிடுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாவதுடன் நடுத்தண்டு பகுதி அழுகி பயிர் இறக்க நேரிடும். பருத்தியை பல வகை கரையான்கள் வேர் மற்றும் தண்டு பகுதியை தாக்குகின்றன. வறண்ட பகுதிகளில் அறுவடை கரையான்கள், அதாவது ஹோடோடெர்மஸ், பருத்தி இலையை சேதப்படுத்துகின்றன. மைக்ரோடெர்மஸ் ஒபிசி மற்றும் ஓடன்டோடெர்மஸ் ஒபிசஸ் மக்காச்சோளத்தை தாக்கும் கரையான்களாகும். அதனால் 30% பயிர் சேதம் அடைகின்றது. ஓடான்டோடெர்மஸ் ஒபிசஸ் மற்றும் மைக்ரோடெர்மஸ் ஒபிசி ஆகியவை துவரை தாக்கும் கரையான்களாகும். ஓடான்டோடெர்மஸ் ஒபிசஸ் துவரையின் வேர், தண்டு ஆகியவற்றில் சேதம் விளைவிக்கும். மைக்ரோடெர்மஸ் ஒபிசி வேர்களை தாக்குவதினால் தண்டின் அடிப்பகுதி வெடித்து காணப்படும். துவரையில் கரையான்கள் மழைக்காலத்திற்கு பிறகு கோடைக்காலம் முழுவதும் அதிக சேதம் விளைவிக்கும். மைக்ரோடெர்மஸ் மற்றும் ஓடான்டோடெர்மஸ் ஆகியவை கடலையை தாக்கும் கரையான்களாகும். கடலையின் வேர்பகுதி மற்றும் கடலை பருப்பினை துளைத்து சாப்பிடுவதுடன் அதனால் ஏற்படும் வெற்றிடத்தை மண்ணை கொண்டு நிரப்பும். தென்னையின் இளம் நாற்றுகள் மற்றும் வளர்ந்த மரங்களை கரையான்கள் தாக்குகின்றன. தென்னை நாற்றங்காலில் ஓடான்டோடெர்மஸ் ஒபிசஸ் அதிக சேதத்தை விளைவிக்கும். கரும்பு பயிரை மைக்ரோடெர்மஸ் மற்றும் ஓடான்டோடெர்மஸ் ஆகிய கரையான்கள் தாக்குகின்றன. கரும்பின் வளர்ச்சி பருவத்தில் 3 நிலைகளில் கரையான்கள் தாக்கும். கரும்பு நட்ட பிறகு கரணைகளை கரையான்கள் தாக்கும். கரும்பு அறுவடை நேரத்தில் கரையான்கள் தண்டினை துளைப்பதுடன் அதனுள் மண்ணை கொண்டு நிரப்பியிருக்கும். எலிகள் மற்றும் குருத்து புழுக்களின் தாக்குதலால் கரும்பின் கடினமான பகுதி உடைந்து மெதுவான உள்பகுதி வெளியில் தெரியும் பொழுதும் கரையான்கள் தாக்கும். மிக ஆழமாக உழுவதனால் மேற்பரப்பிற்கு வரும் கரையான்களை அதன் இயற்கை எதிரிகள் பிடித்து உண்ணும். கரையான் புற்றை முற்றிலுமாக அழித்து ராணி கரையானை நீக்குவது கரையான்களை கட்டுப்படுத்தும் சிறந்த முறையாகும். பயிர் சுழற்சி முறையினாலும் கரையான்களை கட்டுப்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது வேம்பு எண்ணெய் 3% கொண்டு கரையானை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தும். குளோரான் டிரானிலிப்ரோல் 18.5% SC பூச்சிக்கொல்லியினை 1 லிட்டர் நீருக்கு 0.5 மில்லி என்ற அளவில் தெளிப்பதனால் தென்னை, கரும்பு, நெல் ஆகிய பயிர்களில் கரையான்களை கட்டுப்படுத்தலாம். கரும்பு சக்கை, வைக்கோல் அல்லது சாணத்தில் பூச்சிகளின் வளர்சிதை மாற்ற மருந்துகள் அல்லது பூச்சிக்கொல்லி மருந்தினை இமிடாக்ளோபிரிட் 17.8% SL கலந்து வைத்து கரையான்களை கவர்ந்து அழிக்கலாம். உயிரியல் முறை கட்டுப்பாட்டில் ஸ்டெய்னர் நெமா கார்போகேப்சே மற்றும் ஹெட்ரோர் ஹாப்டிடஸ்
பாக்டீரியோஃபோரா ஆகிய நூற்புழுக்கள் சிறந்தவைகளாகும். கரையான்களின் வாழ்க்கை சரித்திரத்தை நன்கு அறிந்து ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் சுற்றுச்சூழலுக்கு சேதமின்றி கரையான்களை கட்டுப்படுத்தி அதிக விளைச்சல் பெறலாம். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும், வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.